கோயிலுக்கு மட்டும் நம்ம நினச்சோன்னே போக முடியாதுன்னு சொல்லுவாங்க. சில டைம் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பிளான் போடுவோம் கோயிலுக்கு போகிறதுக்கு. ஆனால் ஏதோ ஒரு தடங்கல் ஆகிட்டே இருக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் பிளானே இல்லை. திடீர்னு வந்து காங்கேயம் போயிட்டு அவங்க ஃப்ரெண்டை பார்த்துட்டு அங்கேருந்து டீலாம் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு கிளம்புனோம். அப்போ தான் தாராபுரத்தில் இன்றைக்கி சனிக்கிழமை ஒரு ஆஞ்சநேயர் கோயில், நல்ல பழமையான கோயில், போயிட்டு வாங்க நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கே தான் போனோம். ஆனால் வந்து அவங்க சொன்ன ரூட்டை மிஸ் பண்ணிவிட்டு எங்கெங்கேயோ சுற்றி கரெக்டாக அந்த வாசலில் நின்றுட்டே போய் அந்த கோயில் அட்ரஸை கேட்டோம். ஆக்சுவலாக கோயில் வேலை நடந்துட்டு இருந்ததுனால எங்களுக்கு தெரியல. ஸோ அதுக்கப்புறமேட்டு கோயிலுக்கு போனோன்னா அர்ச்சனை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி க்ரீன் கலர் காயின் கொடுக்குறாங்க. இதே லெமன் கொடுத்தோன்னா ப்ளூ கலர் காயின் கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு நல்ல ஐடியா. கூட்டமாக இருக்கும் போது யார் அர்ச்சனைக்கு கொடுத்தாங்க என்னென்னு தெரியாது. இந்த காயினை வாங்கிட்டு அர்ச்சனை பொருள்லாம் வந்து நம்ம கையில் கொடுத்துட்றாங்க. ஸோ கோயில் பார்த்திங்கன்னா நல்லா பழைய கோயிலுங்கனால நல்லா ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. இப்போ வேலை நடந்துட்டுருக்கு, மற்றபடி நல்லா இருந்துச்சு. போய் கும்பிட்டது ஒரு மாதிரி மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. அங்கேருந்து அப்படியே தாராபுரத்துலேயே பார்த்திங்கன்னா இது வந்து எங்களுக்கு பொது கோயில் மாதிரி, இதுவும் குலதெய்வ கோயில் மாதிரி தான். ஸோ இங்கே போயிட்டு சாமிலாம் கும்பிட்டோம். இங்கே தான் பார்த்திங்கன்னா பெரிய பொண்ணு சின்ன பொண்ணு 2 பேத்துக்குமே மொட்டை அடித்து காது குத்துன இடம். ஸோ நல்லா இன்றைக்கி காலையில் 2 கோயிலையும் திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சு.